ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொல்லமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கோவாவில் எங்களுக்கு டே 1 ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஈவினிங்கில் முடிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கெசினோக்கு போக போகிறோம். கெசினோ நாங்கள் நிறைய விசாரித்தோம். அதில் டெல்டின் ஜாக் அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த டெல்டின் ஜாக் கெசினோக்கு தான் போக போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருது. நாங்கள் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸில் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இதாங்க இந்த டெல்டின் ஜாக் கெசினோவோட ஆஃபீஸு. பார்க்கிங்க்கு ஆப்போசிட்லேயே இந்த பெட்ரோல் பங்க்கிட்டே போட சொல்லிட்டாங்க வண்டியை. ஒரு வண்டிக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபாயம்மா பே பண்ணிவிட்டு இப்போ இங்கே இந்த டெல்டின் ஜாக் கெசினோ ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோம். நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். செம்மையாக இருக்குங்க. அந்த ராம் சேது ரிவரில் நிறைய கெசினோஸ் இருக்குது. அதில் பிக் டேடி கெசினோ தான் அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. போங்க ஒவ்வொருத்தராக போங்க. இது பார்த்திங்கன்னா பேமெண்ட்லாம் முடிச்சிட்டோம். பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதாவது நம்ம பார்க்கிங்கில் பைக் விடும்போதே அங்கே பார்க்கிங் உரிமையாளர் ஒரு லிங்க் அனுப்பி இதை காட்டுங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வரும்னு சொன்னார். அதே மாதிரி 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இது 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ப்ரீமியம், கிளாசிக் அண்ட் எலைட்னு. ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 2000, கிளாசிக்கில் 2500, எலைட்டில் 3000. எங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போக 1800 கொடுத்தாங்க. நம்ம உள்ள வந்தோடனே எல்லாம் நம்மளோட ஐடி ப்ரூஃபு, மொபைல் நம்பர் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு கடைசியாக ப்ராசஸ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு டேக் கட்டி விட்டு இங்கே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. அப்புறம் போட் வந்தோடனே நம்ம இங்கேருந்து அந்த கெசினோ போட்டுக்கு போயிடுவோம். போட் வந்துருச்சு. நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு போட்டில் ஏற்றி விட்டாங்கல்ல. இது பார்த்திங்கன்னா நம்ம கெசினோ போட்டுக்கு போயிட்டுருக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பிக் டேடி கெசினோ இருக்குது. இது லேண்டுக்கும் வாட்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படியே இருக்குங்க. லேண்டு ஒட்டியே இருக்குது. பட் நம்ம கெசினோ ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். செம்மாங்க. ஃபஸ்ட் டைம் கெசினோ போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பிக் டேடி கெசினோ. இங்கே கெசினோ மட்டும் இல்லைங்க, நிறைய இந்த டின்னர் குரூஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 4 hours டின்னர் குரூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டின்னர் கொடுத்துருவாங்க. அப்புறம் டிஜே டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான குரூஸ் தான் இருக்கும். நம்மளோட கெசினோ வந்துருச்சு. சாரி, கெசினோ கிட்ட வந்துட்டோம். டெல்டின் ஜாக் செம்மையாக இருக்குங்க. இந்த கெசினோ போட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெட்டிங் கேம்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. மேலேயுமே நம்மளுக்கு ஃபுட்டு, ஆல்கஹால்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ்ஸு டிஜே ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் டான்ஸ் இந்த மாதிரிலையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரிக்குமே ஒரே ஃபுட்டு தான். எல்லாமே ஒரே ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் ட்ரிங்க்ஸ் மட்டும் வேரி ஆகுது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம எடுக்கிற கேட்டகரியை பொறுத்து மாறுபடும்.
உள்ள இந்த கெசினோவில் என்னென்ன ஃபுட்டு கொடுத்துருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கனெக்ட் பண்ணி விட்றா. ஆமாம், கெசினோ நம்மளுக்கு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நிறைய சாங்ஸ் போடுவாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அது ஹிந்தி சாங், மற்ற லாங்குவேஜ் சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை நம்ம போட முடியாது, போட்டால் காப்பிரைட்ஸ் வந்துடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெசினோ முடியும் போது தமிழ் சாங் போட்டிருந்தாங்க. தமிழ் சாங் போடும்போது நிறைய தமிழ் ஆடியன்ஸில் இருந்தாங்க. கெசினோவையே வேறு லெவலில் வைப் ஆக்கிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய கெசினோ கேம் விளையாட போயிருந்தோம். கேம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேமே எப்படி விளையாடணும்னு கூட தெரியாது. ஆனால் அங்கேயே சொல்லி தருவாங்க எப்படி இந்த கேமில் விளையாடணும் அப்படின்னு. நம்ம 2000 கொடுக்கும்போதே நம்மளுக்கு 500 கூப்பன் கொடுத்துருவாங்க. அந்த கூப்பனை கொண்டு போய் நம்ம கொடுத்து ப்ளஸ் ஒரு 500 அமௌண்ட் கொடுத்தோம்னா 1000 ருபீஸ்க்கு நம்மளுக்கு காயின் கொடுத்துருவாங்க. இந்த காயின்ஸ் வச்சு நம்ம கேம் விளையாடிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கெசினோ வார் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நானும் கொஞ்சம் வின் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படியும் லாஸ் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு 250 அமௌண்ட் 500 கொடுத்து 250 லாஸ் ஆயிடுச்சு. 250 மட்டும் நான் காயின்ஸ் கொடுத்து அமௌண்ட்டாக வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கெசினோ வார் கேம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு லக் இருந்ததுன்னா அமௌண்ட் விழுக்கும், லக் இல்லைன்னா அமௌண்ட் விழுகாது. கெசினோ முடிஞ்சுங்க. மணி இப்போ 2 ஆகுது. 2 மணி வரைக்கும் இந்த கெசினோ பெல்டின் ஜாக் கெசினோவில் 2 இப்போ தான் வெளியே வரும். சூப்பராக இருந்ததுங்க கெசினோ.